ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம்மாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான போலி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் கோதுமை மாவு வச்சு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு கடலைப்பருப்பு நல்லா வெந்து வரும் சாஃப்டாக. இப்போ இது விசில் வரட்டும். இப்போ பாருங்கள், விசில் வந்துருச்சு, நல்லா ப்ரெஷரும் இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் தண்ணி எதுவும் இல்லைங்க. தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தண்ணி எதுவும் இல்லை. அதனால் நான் அப்படியே சேர்க்குறேன் மிக்ஸி ஜாரில். உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பேட்சாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும், தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சூடான எண்ணெய் இல்லைன்னா நெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு மாவு பிடிச்சு பார்க்கும்போது இந்த பக்குவத்துக்கு இருக்கணுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம கோதுமை மாவில் செய்யும்போது ஹெல்த்தியாக இருக்குங்க. நீங்கள் கோதுமை மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ மேலே ஒரு கவர் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இனிப்பு கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக 1 கப் அளவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வெல்லமும் கடலைப்பருப்பும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. வெல்லம் கரைஞ்சி வரும்போதே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காய் வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னுமே கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாகி வரும். இப்போ இதை எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நம்ம மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மாவு பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இன்னுமே இப்போ இதை இன்னும் 2-3 நிமிஷம் நல்லா நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது சென்டரில் நல்லா இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். நீங்கள் தேய்ச்சி கூட எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு எடுக்கும்போது இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பெருசாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு கடலைப்பருப்பு உருண்டை வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓரங்களில் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற கடலைப்பருப்பு எல்லா பக்கம் ஈவனாக வரும் தேய்ச்சி எடுக்கும்போது. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம எடுத்துடலாம்.
இப்போ இதை வந்து கோதுமை மாவில் போட்டு புரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். நல்லா ஓர பகுதிகளில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈவனாக வரும். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை தட்டி விட்டுட்டு நம்ம வந்து தோசை தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாங்க. நல்லா காஞ்சதும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மேலே வந்து கொஞ்சம் பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் நம்ம திருப்பி போட்டுடலாம். நான் வந்து இதுக்கு மேலே நெய் சேர்க்குறேங்க. நீங்கள் நெய் வேண்டாட்டி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடும் நம்ம நெய் சேர்த்து நல்லா திருப்பி விட்டு எடுத்து போட்டுக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.